உலகம் யாவையும் தமிழ் வாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவரக்கேஸ்வரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆடி 5 21/7/2026 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலை வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. எனவே ஆடி செவ்வாயில் அம்பாள் தரிசனம் என்பது நமக்கு எல்லையில்லாத ஆற்றலை தரும், அருளை தரும். அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் தன்னுடைய கண்களாலேயே, தன்னுடைய பார்வையினாலேயே வரக்கூடிய பக்தனுடைய விருப்பத்தை, வரக்கூடிய பக்தனுடைய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அம்பாளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே. அதாவது இப்போ சாதாரணமாக செவ்வாய் என்று சொல்கின்ற நேரத்தில் எல்லா மாதமும் செவ்வாய் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு சிறப்பானது இருக்கின்றது. ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதை போல ஆடி செவ்வாய் தேடி குழி என்ற ஒரு பழமொழியானது உண்டு. ஆடி செவ்வாய்க்கிழமையில நாம் விரதம் இருப்பதற்காக அதற்கு குளித்து நாம் நம்மை தயார் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் ஆடி செவ்வாய் தேடி குழி என்ற ஒரு பழமொழியை, அதாவது ஆடி செவ்வாயை விட்டுடக்கூடாதான், புரியுதா? அந்த ஆடி செவ்வாயில் அப்படி நாம் தேடி அப்படி குளித்து நீராடி வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் ஆடி செவ்வாய் தேடி குழி என்ற பழமொழியின் வழியாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா? இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நகரேஷு காஞ்சி என்று, அதாவது காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நகரங்களிலேயே சிறந்தது என்று குறிப்பிடுவார்கள். இப்ப சாதாரணமாக புஷ்பங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது புஷ்பங்களிலே மிக மிக உயர்ந்தது எது என்று சொன்னால் புஷ்பேஷு ஜாதி, அதாவது புஷ்பங்களிலேயே உயர்ந்த பூ ஜாதி பூ என்று. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கணத்தை மகாகவி காளிதாசன் சொல்லி வைத்தான். அந்த அடிப்படையில் நகரங்களிலேயே சிறந்த நகரம் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால் நகரேஷு காஞ்சி என்று. அம்பாளுடைய சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த காஞ்சி காமாட்சி அம்மனுடைய ஆலயம். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அட்சி என்ற ஒரு பெயரானது வழங்கப்படும். மதுரையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீனாட்சி, அதாவது மீன் போன்ற பார்வையை உடையவள் என்ற கருத்தின் அடிப்படையில். எனவே அவளுக்கு கயல் விழி என்ற ஒரு பெயரானது உண்டு. அற்புதமான தமிழ் பெயர் அல்லவா? மீனாட்சி என்று, மீன் போன்ற பார்வையை உடையவள். அதை போல அம்பிகையானவள் விசாலமான கண்களை உடையவள் என்ற கருத்தின் அடிப்படையில் அம்பிகைக்கு விசாலாட்சி, விசாலம் என்று சொன்னால் பெரிய என்ற பொருள் அல்லவா? எனவே விசாலமான பெரிய கண்களை உடையவள். பெரிய கண்களை உடையவள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவளும் தன்னுடைய பார்வையினாலேயே, தன்னுடைய கண்களாலேயே பக்தர்களை காப்பாற்றுகின்றாள். அதற்காகத்தான் பெரிய கண்களை உடையவளாக இருக்கின்றாள் என்ற கருத்தில் அந்த விசாலமான கண்களை உடையவள் என்று, விசாலாட்சி என்று அம்பாளுக்கு பெயரானது உண்டு. அதை போல நாகப்பட்டினத்தில் நீலாயுதாட்சி அம்மன், நீலாயுதாட்சி அம்மன் என்று அப்படி சொல்கின்ற நேரத்தில் கருந்தடங்கண்ணி என்று அந்த அம்பிகைக்கு அற்புத தமிழ் பெயரானது உண்டு. அதாவது நீலம் என்று சொன்னால் கருமை ஓய்ந்தது அல்லவா? அந்த கருமை ஓடிய கண்களை உடையவள் என்ற கருத்தின் அடிப்படையில் கருந்தடங்கண்ணி என்று அந்த அம்பாளுக்கு அப்படி ஒரு சிறப்பு பெயரானது அமைந்திருக்கின்றது. அம்பிகையும் அந்த நீலாயுதாட்சி என்ற அந்த அட்சி, அதாவது அந்த பார்வையை, அந்த கண்களை உடையவள் என்ற கருத்தின் அடிப்படையில். அதை போல திருவாரூரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அம்பிகையானவள் கமலாட்சி என்று அழைக்கப்படுகின்றாள். கமலம் என்று சொன்னால் தாமரை, தாமரையை போன்ற கண்களை உடையவள் என்ற கருத்தின் அடிப்படையில் கமலாட்சி என்று, கமலாம்பிகை என்று அந்த அம்பிகையானவள் கொண்டாடப்படுகின்றாள். இப்படி ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒரு பெயரானது இருப்பதை போல நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் காமாட்சி. காமாட்சி என்று சொன்னால், காமம் என்று சொன்னால் விருப்பம், பக்தனுடைய விருப்பத்தை தன்னுடைய பார்வையினாலேயே நிறைவேற்றக்கூடியவள். ஆகையினாலே அம்பிகையானவள் காமாட்சி என்று அழைக்கப்படுகின்றாள். ஆடி செவ்வாயாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய காமாட்சி அம்பாளை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது காமாட்சி அம்பாள் இந்த திருத்தலத்திற்கு வந்த வரலாறு எப்படி என்று சொன்னால், பண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்னாயிற்று, தேவர்கள் அனைவரும் சென்று மும்மூர்த்திகளை அணுகினார்கள். மும்மூர்த்திகள் அம்பாளை கைகாட்ட, அம்பாளிடம் சென்று சரணாகதி அடைய அம்பிகையானவள் அந்த பண்டாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக அழித்தாள்.
அந்த மண்டாசுரனை அடித்து அந்த ருத்ரத்தோடு அந்த கோபத்தோடு அம்பிகையானவள் இருக்கின்ற நேரத்தில் அவளுடைய கோபத்தை தணித்து அம்பிகைக்கு ஒரு நல்ல தன்மையானது ஏற்பட வேண்டும் என்று என்ன ஆயிற்று என்று சொன்னால் பரசுராமர் அந்த அம்பாளை இங்கே பிரதிஷ்டை செய்தார். அப்படி பரசுராமர் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார். இந்த வழிபாடு செய்த அந்த அற்புதம் நிகழ்ந்த சில நாட்களிலேயே என்ன ஆயிற்று என்று சொன்னால் விஸ்வாமித்திர முனிவரும் இந்த அம்பாளை வழிபாடு செய்தார். இப்படி விஸ்வாமித்திர முனிவர் பரசுராமர் போன்ற முனிவர்களால் அப்படி வழிபாடு செய்யப்பட்ட அற்புத அம்பிகையாக இருக்கக்கூடிய அம்பாள் மீது என்ன ஆயிற்று என்று சொன்னால் பரசுராமர் ஏறத்தாழ 2000 ஸ்லோகங்கள் எழுதினார். அதற்கு அடுத்ததாக இந்த அம்பாள் மீது விஸ்வாமித்திர முனிவர் 1500 ஸ்லோகங்களை எழுதினார். தோமியாச்சார் என்று சொல்லக்கூடிய மகான் அவர் 1000 ஸ்லோகங்கள் எழுதினார். ஆதி சங்கராச்சாரியார் 500 ஸ்லோகங்கள் இந்த அம்பாள் மீது இந்த கலியுகத்தில் எழுதி மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். இந்த அம்பிகையானவள் எழுந்துள்ளி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு பெயர் காயத்ரி மண்டபம் என்று பெயர். 24 எழுத்துக்களை 24 அக்ஷரங்களை உடையது காயத்ரி மகாமந்திரம். அதை போல 24 தூண்களை உடையதாக இருக்கின்ற காரணத்தால் அந்த மண்டபத்திற்கு காயத்ரி மண்டபம் என்று பெயர். அந்த காயத்ரி மண்டபத்தில் அம்பிகையானவள் எழுந்தருளி நமக்கு இன்றைக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள். இந்த அம்பாளிடம் சென்று பிரார்த்தனையே செய்ய வேண்டாங்க, நாம போய் நின்னாலே போறோம், நமக்கு என்ன வேணும் என்று அம்பாளுக்கு தெரியும். அதாவது இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தெரியுமா? எனக்கு இருக்கக்கூடிய கவலைகளை போக்கு, என்னிடம் இருக்கக்கூடிய கவலையை, அந்த கவலை என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் நடுப்புற இருக்கக்கூடிய வே என்று எடுத்து அப்படியே வற்று செய்யும்படியாக, கவலையை வற்று செய்யும்படியாக செய்து எனக்கு கலையை மேம்படுத்து என்று இந்த அம்பாளிடம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தை அவள் மேம்படுத்துவாள், நம்மை வாழ்க்கையில் மேலே உயர்த்துவாள். நாம் என்ன அப்படி நினைக்கின்றோமோ அந்த நினைப்பதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புத தெய்வமாக, பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சியின் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.